என் பணிவான வணக்கம். என்னோட சேர்ந்து தமிழ் படிக்க தயாரா? செங்கரும்பே செந்தேனே நந்தாவிளக்கு நாயகே செந்தமிழே என்ற உயிரே உன் பாதம் பணிந்து என் உரையை தூங்குகிறேன். முக்கணியின் சாறு எடுத்து முத்தமிழின் தேனெடுத்து முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய் என்று என் தாய் தமிழையூட்டி வளர்த்ததால் தமிழின் சுவை அறிந்தவள் நான். அதனால் தித்திக்கும் தமிழ் மொழி என்ற தலைப்பில் உரிமையுடன் பேச வந்துள்ளேன். தமிழின் சுவை உணர முற்பட்டால் திகட்ட திகட்ட சுவைக்க ஆயிரம் ஆயிரம் செய்திகள் உள்ளன. பல மொழிகள் அறிந்த பாரதியே யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அன்பே எங்கள் உலக தத்துவம் என்று உலகளாவிய பார்வை கொண்டது நம் தமிழ் மொழி. தீதும் நன்றும் பிறர் தருவாரா என்ற வாழ்வியல் கோட்பாட்டை கோடு போட்டு காட்டியது நம் தமிழ் மொழி. அவ்வளவு ஏன் தமிழுக்கும் அமுதென்று பேர் என பாவேந்தர் பாடியதிலிருந்தே அறியலாம் தமிழ் தித்திக்கும் என்று. தமிழ் தமிழ் என்று சொல்லி பாருங்கள், அமிழ் தமிழ் என்று ஒழிக்கும் உங்கள் காதுகளில். சிலப்பதிகாரம், மணிமேகலை, நீவி நாற்பது, இன்னா நாற்பது, ஆசாரக்கோவை, திரிகடுகம், ஏழாதி சிறுவந்து மூலம். அப்பப்பா, இலக்கிய சுவையூட்ட எத்துணி நூல்கள், அப்படி என்னத்தான் சுவையுள்ளது என்ற ஐயம் இன்னும் உங்களுக்கு உள்ளதா? தத்தி தாதூதுதி தாதூதி தத்துதி துத்தி துதை தி துதை தாதூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தத்தாதோ தித்தித்த தாது. இதை சொல்லி பாருங்கள், அப்பொழுது தெரியும் தமிழ் தித்திக்கும் என்று. புதுகை மலையில் பிறந்து அகத்தியன் திருவாய் மலர்ந்து அகம் புறம் என பிரிந்து இயல் இசை நாடகம் என முக்கணியாய் கனிந்து தொல்காப்பியத்தார் நிறைந்து வள்ளுவன் ஒளியில் சிறந்து அவ்வின் வாய்மொழி தவிர்த்து முச்சங்கத்தால் வளர்ந்து எம் பாரதியின் வரிகளில் மிளிர்ந்து இன்னும் கலங்கரை விளக்கம் என நிமிர்ந்து நிற்கிறது எம் தித்திக்கும் தமிழ் மொழி. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே என்று உணர்வோம். வாழ்ந்து தித்திக்கும் தமிழ் மொழியை வரும் தலைமுறைக்கும் கொண்டு சேர்ப்போம். உயிரின்றே உடல் இல்லை, தமிழின்றே நாம் இல்லை என்று உன்னை உணர்ந்து இந்த